ஹாய், என்னோட பேர் கலைவாணி. எனக்கு ஆன்லைன்ல மணி மேக்கிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. வெறும் ஆசையை மட்டும் இல்லாம அதை நிறைவேற்றி நான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த வீடியோல. என்ன மாதிரியே தான் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு ஆன்லைன்ல மணி மேக்கிங் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா ஒரு சரியான கைட்லைன்ஸ் இல்லாம அது எப்படின்னு தெரியாம அவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங்கா தான் இருக்க போகுது. எங்களோட கம்பெனியில இருந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமில பண்டில்டு கோர்சஸ் அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு ஐடி லைன்ல போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டே டு டே நிறைய டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிரஸ் அகாடமி தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு மொபைல் போன் இருந்தா போதுங்க. அதை வச்சு நீங்க ஈஸியா ஆன்லைன்ல மணி மேக்கிங் பண்ணிக்கலாம். எப்படிடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது. அதே டைம் நிறைய டைம் இல்லாதங்காட்டிக்கு நம்மளுக்கு ஷாப்பிங் டைம் குறைக்கிறதுக்காகவே நம்ம ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஓட்டர் ஐடி இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இன்ஸ்டா ஐடி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பர்சனல் யூஸ்க்காக வாங்கின ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, உங்களோட ப்ரொமோஷனுக்காகவோ இல்ல கண்டென்ட் கிரியேஷனுக்காகவோ வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சே உங்களுக்கு மணி கிடைக்க போகுதுங்க. அப்படி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற டீடைல் ஸ்டெப்பா கண்டினியூ ஆயிட்டே இருக்க போது வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டு. இது பேர் பார்த்தீங்கன்னா விஷ்லிங்க் சொல்லுவாங்க. இந்தியாவில் மோஸ்ட் ட்ரஸ்டட் வெப்சைட்டு. அவங்க ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட வேலை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை ரெஃபரல் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வேணும்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோவில், யூடியூப் வீடியோலலாம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட அக்கௌண்ட் காமிக்கிறோம் கெட் ஸ்டார்டரில். ஸோ இதுதான் அக்கௌண்ட்டுங்க. இது என்ன ஃபஸ்ட்டு என்னங்கிறது நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், ஷாப்பிஃபை, அமேசான், H&M, நைக்கா, மீஷோ, மிந்த்ரா, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸை உள்ளடக்குனா ஒரு வெப்சைட் தான் இது. என்ன ஒரு உங்களுக்கு புரியலைன்னா இந்த வெப்சைட்டோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ஒரு லிங்கை கொண்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஃபிலியேட் லிங்காக கிரியேட் ஆகும். அந்த லிங்க்கை உங்களோட கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஐ மீன் இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பேக் சூப்பராக இருக்குது, இல்லை ஒயிட் ஷூ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸை டெய்லியுமே ஒரு ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அந்த லிங்க்லேருந்து ஒரு கஸ்டமர் வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிற மாதிரி. ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இது எப்படி ரன் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வரும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யூடியூப் வீடியோ, ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ், சிங்கிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் ப்ராடக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா பேஸ்ட் யுவர் ப்ராடக்ட் லிங்க் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா மீஷோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இப்போது விமன்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ சாரீஸு இல்லை சுடிதார் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த சாரீ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு மேலே வெப்சைட்லேயோ இல்லை உங்களுக்கு ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னால ஒரு லிங்க் கார்ட் இருக்கும். அந்த லிங்க்கை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுதான் அந்த சாரியோட லிங்க்கு. அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே கிரியேட் விஸ் லிங்க்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கிளிக் ஆனால் க்ரியேட் ஆயிரும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் சிங்கிள் ப்ராடக்ட் விஸ் லிங்க் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் விஸ் லிங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபிலியேட் லிங்க் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர்னு சொல்லி கிளிக் ஆகுதுங்களா. இப்போது உங்களுக்கு உங்களோட லிங்க்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்கிறதுலேருந்து எல்லாம் மானிட்டர் ஆகும். இங்கே பாருங்கள் 4 லிங்க், 5 லிங்க், 6 இந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ இதை நான் ஷேர்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த லிங்க் காப்பி ஆயிடுச்சு. இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் பேஜ்லலாம் நீங்கள் அந்த லிங்க்கை ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ ஏதோ ஒரு பற்றி கூட நீங்கள் பேசி போடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலிட்டிக்ஸ். ஸோ எவ்வளோ பேமெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க என்னங்கிறது இதில் கிளியராக வந்துடும். நம்ம இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் ஆல் டைம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா இவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கமிஷனாக எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கமிஷன் வந்திருக்கு. அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கஸ்டமருக்கு போன அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7194 லிங்க் கிளிக்ஸ் நடந்திருக்கு. மொத்தமாக இவங்க மூலிமா பார்த்தீங்கன்னா 376 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த லிங்கை ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் மட்டும் போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ரெகுலராக அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக சம்பாதிக்கலாம். இது ஒரு
பேசிவான இன்கம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்ங்கிறது யாருமே நம்மளுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஒரே ஒரு மொபைல் இருந்தால் போதும். அந்த மொபைலை வச்சு சும்மா சின்ன ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அதை வீடியோ பற்றி நம்ம பேசி நீங்கள் தமிழ்லேயே போடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன் ட்ரெஸ் ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸை கம்பைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசிக்காக நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு சின்ன எடிட்டிங் மட்டும் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakhsக்கு ஒரு 3000 கமிஷன் வந்திருக்கு. யாரோ ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க, யாரோ விற்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு இன்டர்மீடியேட்டாக அந்த வீடியோ பற்றி சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக கமிஷன் வரும். ஸோ இதுதான் ஒரு பியூட்டியே. நம்மளுக்கு பேமெண்ட் எல்லாமே கிளியராக வந்துருச்சு. ஸோ எல்லாமே கிளியர் கட்டாக நாங்கள் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வீடியோ எடிட்டிங் வேணும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பேஸ் வேணும் என்னோட வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா விர்ச்சுவல் ஸ்டுடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா போட்காஸ்ட் ஷூட்ஸ், கிரியேட்டர்ஸ் வீடியோ, ப்ராடக்ட் ஷூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பண்ணி தராங்க. லிங்க்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.